வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கடந்த 2007 முதல் 2009 ஆண்டு வரை நடைபெற்ற திமுக ஆட்சி காலத்தின் போது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 1.40 கோடி சொத்து சேர்த்ததாக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. கடந்த 2011 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தின் போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே நேரம் கடந்த 2017 ஆண்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் சாந்தகுமாரியை விடுவித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அதே ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் விடுதலை உத்தரவை ரத்து செய்தது. அதோடு இவர்கள் இருவரின் மீதும் உள்ள வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இச்சூழலில் இந்த சொத்து குவிப்பு வழக்கானது எம்எல்ஏ மற்றும் எம்பி வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து துரைமுருகன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் ஆஜராகவில்லை என்றால் துரைமுருகன் கைது செய்யப்படுவார். இது தற்போது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.